எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. சின்ன வயசுல நிறைய விஷயம் பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அதுவே பெருசானதுக்கு அப்புறம் அது நம்மளோட ஃபேவரட்டா மாறிடும். இந்த கத்திரிக்காய் கூட அப்படிதான். அதை வச்சு ஈஸியா சிம்பிளா எப்படி எண்ணெய் கத்திரிக்காய் செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேன்ல நல்லெண்ணெய், கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வேகிற வரைக்கும் வணக்கி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேன்ல தேங்காயை ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இது கூடவே சீரகம், மிளகு எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆறுனதுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்து பேஸ்டா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல தாராளமா நல்லெண்ணெய் சேர்த்திட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வரமிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கிட்டு தக்காளியும் நல்லா பேஸ்டா அரைச்சி சேர்த்திக்கலாம். இது கூட மஞ்சத்தூள், உப்பையும் சேர்த்து மூடி போட்டு குக் பண்ணிட்டு குழம்பு மிளகாய்த்தூள், அது இல்லைனாலும் மிளகாய்த்தூள், மல்லித்தூளை 1:2 ப்ரொபோர்ஷனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கூட புளி தண்ணி, நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்திட்டு 1 கப் தண்ணி சேர்த்தி நம்ம வணக்கி வச்ச கத்திரிக்காயும் இது கூட ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு மீடியம் ஹீட்லேயே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்தா ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய ரெசிபீஸ்க்கு பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.